இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அனைத்து கட்சிகளிலிருந்தும் இன்று அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தும் வகையில் இன்றைய தினம் அனைவரும் இணைந்துள்ளோம். மீண்டும் இந்த ஆட்சி தொடர நம்முடைய அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு நாம் அனைவரும் சபதம் ஏற்போம். என்னுடைய தந்தையாரும் தமிழகத்தினுடைய முன்னாள் சபாநாயகருமான திரு பி.எச். பாண்டியன் அவர்களுடைய 6வது நினைவு நாள் நிகழ்ச்சியாகவும் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமை மீட்பு குழு மற்றும் பல்வேறு கட்சிகளில் இருந்து சுமார் 600க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைய தினம் மாவட்ட கழக செயலாளர்கள், முன்னாள் சபாநாயகர் அண்ணாச்சி ஆவுடையப்பன் அவர்கள் தலைமையிலும், நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு பெல் அவர்கள், கிராம் பெல் அவர்கள் தலைமையிலும் மற்றும் மாநகர் மாவட்ட செயலாளர் திரு அப்துல் வஹாப் தலைமையிலும் இன்றைய தினம் தங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மீண்டும் தொடர்வதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட்டு நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் முழுமையான வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ற அடிப்படையில் அனைத்து தொண்டர்களும் இன்றைய தினம் இணைந்து சபதமேற்றிருக்கின்றார்கள். இது முதற்கட்டமாக நடந்திருக்கின்ற இணைப்பு. இன்னும் பல்வேறு கட்சிகளில் இருந்து பல்வேறு நபர்கள் சேர்வதற்கு விருப்பங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். உறுதியாக பல கட்சியிலிருந்து நபர்கள் வந்து சேரக்கூடிய காலம் விரைவில் வரும். தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் ஆதரவாளர் மக்கள் பண்டிகை இன்னும் வேற எதுவும் வரண்டி இருக்கா? வேற எதுவும் முக்கிய அதிமுகவுடைய தலைவர்கள் யாரும் வராங்க? இன்றைய தினம் அனைத்து கட்சிகள், குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் உரிமை மீட்பு குழுவிலிருந்தும் அனைத்து தொண்டர்களும் அடுத்த கட்டமாகவும் சேரவிருக்கின்றார்கள்.